அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, மகேந்திராவில் யுவோ டெக் ப்ளஸ்ங்க 475DIங்க எம்புல் இன்ஜினுங்க. நியூவாக பார்த்தீங்கன்னா நியூ மாடல் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2025. அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்கலாங்க. பட்லிங் பர்ஃபார்மன்ஸுங்க, 4 wheel drive டிராக்டர், 44 HP டிராக்டரோட பட்லிங் பர்ஃபார்மன்ஸுங்க. இதில் எம்புல் சீரீஸில் அப்டேட் பண்ணப்போ என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னா, MSPT ஆப்ஷனுங்க. டிராக்டரில் பார்த்தீங்கன்னா பிடிஓ பவர் அதிகம், இன்ஜினோட பவர் வந்து அதிகமாக கொடுத்துக்கிறாங்க. இதில் பிடிஓ பவர் பார்த்தீங்கன்னா 39 HP வருதுங்க, 38.5 HP. SFC வேல்யூ ரொம்ப கம்மிங்க. அதோட இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா பழைய மகேந்திரா 475ல் 4 சிலிண்டர் இன்ஜின் வருங்க மகேந்திராவோடது. இதில் பார்த்தீங்கன்னா நியூ எம்புல் சீரீஸ் இன்ஜினுங்க, 3 சிலிண்டர் இன்ஜினோட வருங்க. 2900 cc இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 185 Nm டார்க்குங்க. இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா சக்தி ப்ளஸ் ரோட்டரிங்க, ஹை கிளியரன்ஸ் மாடல் ரோட்டரி போட்டிருக்காங்க. 2 சைடு கொழுவு வந்து மாட்டிக்கிறாங்க. கத்தின்னு பார்த்தாங்க LJF கத்தி போட்டு ஓடிட்டு இருக்குதுங்க. இதோட ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. லோ செகண்ட் கியர்லாம் 1500 இன்ஜின் RPMல 540 ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதில் MSPTO கொடுத்ததுனால என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நீங்கள் MSPTO யூஸ் பண்ணிக்கலாம், 540 எக்கனாமி இருக்குதுங்க. இதில் நார்மல் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 540 எக்கனாமி ரெண்டுமே வந்துடுங்க. அது போக தனியாக MSPTO இருக்குதுங்க. மொத்தம் 12 ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்குங்க. PTOவில் மட்டும் ரிவர்ஸ் PTO பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீடு கிடைக்குங்க. ஃபார்வேர்டில் 10 ஸ்பீடு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. மகேந்திராவில் இந்த லேட்டஸ்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா PTO ஸ்பீடு வந்து நல்லா இருக்குதுங்க. ஃபினிஷிங் பாருங்கள் சூப்பராக வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சீல்டு ஆக்சலோட வருதுங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா 44 HP கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வருதுங்க. 2 wheel drive 4 wheel drive 2 ஆப்ஷனுமே இருக்குதுங்க. இதில் டர்னிங் ரேடியஸ் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சீல்டு ஆக்சல் கொடுத்துருக்காங்க, பெவல்ட் கியர் டிரைவு. அதனால் டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க இந்த டிராக்டரில். நியூ MCP இன்ஜினில் பார்த்தீங்கன்னா அந்த மகேந்திராவோட சவுண்ட் அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க. இதில் இன்ஜினோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஆனால் இன்ஜின் வந்து நல்லா கண்ட்ரோல்டாக இருக்குதுங்க, நல்லா பவராக இருக்குது. பவர் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா குறையளவு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. குறையளவுக்கு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகுதுங்க. 2வது அளவு 3வது அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர் டில்லர் வச்சு ஓட்டிக்கிறாங்க. டிராக்டர்ஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தாங்க, இதில் பேரலல் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் ரேடியேட்டரில் பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டர்லேருந்து கூலன் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டருக்கு ஈவனாக போகிற மாதிரி. எல்லா மகேந்திராவில் நீங்கள் என்ன மாடல் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் அதே மாதிரி தாங்க அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதோட ஸ்பெஷல் இருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸு ஃபுல்லி சைடு ஷிஃப்ட் வருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இதில் ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக கொடுத்துக்கிறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. 4 wheel drive சாஃப்ட் எல்லாமே மேலே வச்சு பார்த்தீங்கன்னா நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க.
100 RPM பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகி ஓடிட்டு இருக்குதுங்க. 1600 RPM வைக்கிறாங்க. 1500 RPMல பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்குதுங்க. டீசல் மைலேஜ்னு பார்த்தாங்க 1 மணி நேரத்துக்கு 4லேருந்து 4.5 லிட்டர் போகுதுங்களாமா. ஸோ ஓட்டக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் செகண்ட் கியரில் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா தேர்ட் கியரில் ஓட்டுவாங்களாமா. அடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலரை கலந்த மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த டிராக்டர் யூஸர் பார்த்தீங்கன்னா பின்னாடி டோரில் பரம்பெல்லாமே செட் பண்ணி வச்சுக்கிறாருங்க. 2வது உழவெல்லாம் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா பரம்படிக்கிறதுக்காக பரம்பெல்லாமே செட் பண்ணி வச்சுக்கிறாரு. கொழுவோட சேர்த்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்க் தாங்க பெஸ்ட்டு. கொழுவு என்ன பண்ணுதுன்னா கூட்டிகிட்டு வருதுங்க அதிகமாக. அது ஒரு மைனஸ் இருக்குது கொழுவில். தேர்ட் கியரில் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வேகம் போகுதுங்க. மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக யுவோ டிராக்டர்னு எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா லோ மீடியம் ஹை கீர் பாக்ஸுங்க. அதாவது 15 ஸ்பீடு கீர் பாக்ஸ் வருங்க. 12 ஃபார்வேர்டு 3 ரிவர்ஸ் அந்த மாதிரி கீர் பாக்ஸ் வருங்க. அதனால் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் கவர் பண்ண முடியுங்க. அதுதாங்க யுவோ டிராக்டரில் இருக்கக்கூடிய மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைனஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 585 575 எல்லாமே சட்டில் கீர் கொடுத்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. லோ ஹெச்பி கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் கொடுத்தா நல்லா இருக்குங்க சட்டில் கீரை. மகேந்திராவில் நீங்கள் என்ன மாடல் டிராக்டர் வச்சுருந்தாலும் உங்களோட கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்கள். மகேந்திராவில் ரீசெண்டாக இப்போ வரக்கூடிய எல்லா மாடல்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. மகேந்திரா யுவோவில் நீங்கள் யாராச்சும் டிராக்டர் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது என்னங்கிறது எல்லாமே. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 100 மணி நேரம் தான் ஓடி இருக்குதுங்க. இதோட ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறாங்க. எப்படி இருக்குது என்னங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ எம்புல் இன்ஜின் புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய 3 சிலிண்டர் எம்புல் இன்ஜினை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பழைய இன்ஜினோட இது எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.